சர்ச் பண்ணேன். ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் 2000 இயர் 2 மில்லியன் சம்திங் ஏதோ சொல்லியிருந்தாங்க கைஸ். அவ்வளோ பழைய கேனோ. ஹாய், போய்க்கோங்கண்ணா. நான் சென்னை, ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாக நான் ட்ராவலிங் ஃபோட்டோகிராஃப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். யா ஷோர் போடலாம். நான் சைக்கிள் ரைடர், அவ்வளோதான் வித்தியாசம். ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாக சைக்கிளில் ட்ராவல் பண்ணிட்டேன். கம்ப்ளீட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல். பாண்டிச்சேரி வரப்போ ஒரு ப்ரோக்ராம் சொல்லியிருந்தேன் இல்லையா, திருவக்கரை பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் இருக்காங்க போலான்ட்டு. அங்கே வந்தேன் சென்னையில இருந்து தனியாக தான். நம்மளாம் பைக் ரைடரு. இங்கே ஒரு புதுசாக ஒருத்தர் சந்திச்சேன், அது சைக்கிள் ரைடரா, ஃபோட்டோகிராஃபர். அவரு சொல்லுங்க ஜி உங்களை பற்றி. ஆக்சுவலாக நான் இது ட்ராவல் ஃபோட்டோகிராஃபர், சென்னையிலேருந்து வரேன். இப்போ நான் ஒரு ஜேர்னி ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாக சைக்கிளில் ட்ராவல் பண்ணி ஃபோட்டோகிராஃப் பண்ணிருக்கேன். ஸோ என் நேம் சுபாஷ் மிக்கிலன். நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணால் கூட வரும். இல்லை, இப்போ தான் நானே வந்திருக்கேன். ஓகே. யா ஷுவர், கண்டிப்பாக. அதானே என் ஜாபு. நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். ஆக்சுவலாக நம்ம இந்த சைடு வந்துட்டு இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் அங்கேருந்து சைக்கிள்லேயே வந்துடுறீங்களா? ஓவரால் தமிழ்நாடு உங்கள் இது ஒரு இப்போ வரமாட்டோம். ओके पक्का. हाँ यस. ओके. इंस्टा சுபாஷ் முக்கிலன். இப்போ ஒரு 1 or 2 வீக்ஸாக தான் யூடியூப் சேனல் ரன் பண்ணிருக்கேன். அதுக்கு முன்னாடி ஃபோட்டோஸ் எல்லாம் ஸ்டாக்ஸில் சேல் பண்ணுவேன். LAN. கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். போனால் எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக இதுக்கப்புறம் என் சைக்கிளை எடுத்துகிட்டு போக முடியாதுன்னு நினைக்கிறேன். தெரியல, ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலாக இது 2 கிலோமீட்டர்ஸ்க்கு இருக்குன்னு சொன்னாங்க. ஓ ஓகே. ஆமாம், ஆக்சுவலாக இப்போ தான் நானும் பார்த்தேன். இது ஒரு தண்ணி போகிற இடமா இருந்துதான். ஓகே.
ஏறி நான் கார்ல வந்தேன். ஓகே. வரக்குள்ள பார்த்தேன். ஃபுல்லாவே எடுத்து போட்டு வச்சிருக்காங்க. மரம் வந்து கல்லா கன்வெர்ட் ஆயிருக்காங்க. ஓகே. அப்படியே கையில உடைச்சோம்னா வருது. அதான் ஆக்சுவலாக அது பல வருஷம் ஆனால் ஃபாயில் ஆகிடும். அதுதான் பெட்ரோலியமாக வருது இப்போ. அது பெட்ரோலாக ஆகலை, அவ்வளோதான் வித்தியாசம். ஓ நீங்கள் எப்படி அனுப்புவீங்க எனக்கு? எதோ என் நம்பர் எடுத்துக்கோங்க. ஸோ கைஸ் வந்தாச்சு. இதுக்கப்புறம் ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் உள்ளே போய்கிட்டே இருக்கு போல். ஸோ பார்ப்போம். நம்ம இப்போதைக்கு இங்கேருந்து ஃபோட்டோகிராஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம். நம்ம காலையிலே வந்திருந்தோன்னா இது கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் இப்போயே ஒன்றும் கெட்டு போகலாம். நம்ம கிளம்புன டைமுக்கு இங்கே இருந்திருந்தோன்னா வெயில் கரெக்டாக அடிச்சிருக்கோம். நம்ம இங்கே எல்லாமே இருந்திருக்கலாம். ஸோ இப்போ வெயில் இல்லாததே பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஓகே, ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுத்தது பார்ப்போம். ஓகே, கேனியோனை கீழே இருந்து உள்ளே போய் பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம வெளியே இருந்து பார்ப்போம் எப்படி இருக்குதுன்ட்டு. வெளியே டாப்பில் இருந்து பார்ப்போம். ஸோ இதுதான் நம்ம டாப்பில் இருக்கோம். இப்படி தான் போகுது. சாரி, எனக்கே தெரியலண்ணா. நானே இப்போ தான் வந்திருக்கேன், பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலி இது 2 கிலோமீட்டர்ஸ் கிட்டே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் அதுக்கப்புறம் வாட்டர் இருக்கிறதுனால போக முடியல. ஸோ அதான் நானே மேலே பார்த்துக்கிட்டு இருக்கேன். மேலே வழியாக போய் எப்படி பார்க்குது அப்படின்ட்டு. சாரி, ஓகே, தெரியலையே. அப்படி பண்ணியிருக்காங்களா? ஓகே, ஜியாலஜிக்கல் பார்க். ஓகே, ஓ இங்கே நியர்பையே இருக்குங்களா? ஓகே, மேபி லோக்கல் பீப்புள்ஸ் கிட்ட கேட்டால் தெரியும்னு நினைக்கிறேன். யா, தேங்க்யூ. நீங்கள் எங்கே இருந்து? ஓ ஓ ஓகே, பாய். ஸோ இங்கே ஏதோ இதை பேஸ் பண்ணி ஒரு சின்னதாக பார்க் கூட வச்சுருக்காங்களாம் கைஸ். பட் ஆனால் அது எங்கே தான் இருக்குதுன்னு தெரில. ஸோ இதுதான் இந்த
டாப் வியூ ஆஃப் கேனான். இங்கெல்லாம் தண்ணி இருக்கிறதுனால நம்ம போகாமல் விட்டுட்டோம். ஆக்சுவலாக ஹலோ போயிட்டா. இப்போ நம்ம இதை க்ராஸ் பண்ண போகிறோம். திங்க் கிலோமீட்டர்ஸ் போகுமான்னு தெரியல, ஏன்னா இங்கே ஒரு குவாரி இருக்குது. ஸோ இதுதான் அந்த மரம். நம்மளால் உள்ள வரைக்கும் போக முடியாத காரணம் தண்ணி இருக்கிறதுனால தான். ஸோ தண்ணி இருக்கிறதுனால நம்மளால் உள்ளே இறங்க முடியாது. பட் மேலோட்டமாக நம்ம அந்த மேலேருந்து பார்த்துட்டு போயிடலாம். லைட்டாக வலிக்கிடுச்சு. சைக்கிளை விட்டுட்டு நம்ம விட்ட கொஞ்சம் நடந்து போய் பார்த்துட்டு வருவோம். நம்ம அவங்கக்கிட்டே சொல்லுவோம். அதுதான் இந்த ட்ரீயோட ஃபாயில் போல். எத்தனை வருஷத்தோட மரம்னு தெரியலை கைஸ். ஸோ இதுதான் அந்த கேனான். சைக்கிள் தம்பி நீங்கள் இங்கேயே இருங்க. ஆமாம் கைஸ், 2 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போகணும்னு நினைக்கிறேன். அது அப்படியே போகுது. பட் நம்ம சைக்கிளை எடுத்துகிட்டு போக முடியுமான்னு தெரில. ஒட்டினாப்லேயே பார்க்கணுன்னா அது பாசிபிள் இல்லை. கொஞ்சம் தூரம் வரைக்கும் தான் தண்ணி இருக்குது, அதுக்கப்புறம் இல்லை. அதுக்கப்புறம் யாரும் பெருசாக வாக் பண்ண முடியாது. பட் வாக் பண்ணலாம், பெருசாக வாக் பண்ண முடியாது. ஸோ நம்ம சைக்கிள் எடுத்துகிட்டு அப்படிக்கா நம்ம போய் பார்ப்போம். பார்த்தீங்களா, அதெல்லாம் அந்த கேனியன் போகிற வழி தான் கைஸ். அவ்வளோதான். அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பட் முடிஞ்சிருச்சு. கம்ஸ் டு இல்லை உள்ளே போய்கிட்டே தான் இருக்குது. நம்ம சைக்கிளை வச்சுட்டு வந்திருக்கோமா, நம்ம பார்ப்போம். மேலே வழியாகவே போயிட்டு இது ரொம்ப பெரிய கேனியன் தான் கைஸ்.
வேறு லெவலில் வலிக்கு விட்டுருச்சு. அது எல்லாருமே பார்த்த ஒரு கேனியம் இங்கே. ஆக்சுவலாக இங்கே நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோதான் கைஸ். அப்படியே வந்து அந்த வழியாகவே அப்படியே வந்து முடிஞ்சிருதுன்னு இங்கே ஒரு பாதை முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் அது வெளியே வந்துடுது. இந்த மாதிரி நிறையா பாதை இருக்குது போல். ஆக்சுவலி இப்போ நம்மளுக்கு டைம் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இன்னொரு நாள் வந்து காலையிலேயே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும். ஓகே, லெட்ஸ் see. Bye.